ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 1வது வசனம் எல்லாரும் சேர்ந்து தான் வாசிக்க போகிறோம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. சோ இன்றைய செய்தியினுடைய தலைப்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கறத உங்ககிட்ட பேச போறேன். ஆனா அதற்கு முன்பாக நான் உங்க எல்லார்கிட்டே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சபையினுடைய தலையாய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு சபை, ஒரு ஆலயத்தினுடைய மக்களினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சபை என்பது கிரேக்க பதத்தில் எக்லீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எக்லீசியா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஒரு கூட்டம். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அர்த்தம்? சபைன்னு அர்த்தம். கிறிஸ்து சபையினுடைய தலையா இருக்கிறார். நம்ம எல்லாம் என்னவா இருக்கிறோம்? சபைக்கு என்னவா இருக்கிறோம்? வெரி குட், அவயவங்களா இருக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறாரு? பக்கத்துல இருக்கு பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து சபைக்கு தலை. நல்லா சொல்லுங்க, கிறிஸ்து சபைக்கு தலை. நம்ம தலைன்னு சொன்ன உடனே இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஞாபகம் வரும். யார் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் ஐபிஎல் சீசன் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அவரை வச்சே டிக்கெட்டும் வித்துட்டு இருக்காங்க, அவரை வச்சே ஒரு கேமே நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் அவர் தான். ஆனால் நான் சொல்ற தலை நிரந்தரமான தலை. இவர் இன்னைக்கு இருந்துட்டு போயிடுவாரு. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நாமெல்லாம் என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் அந்த சபையினுடைய அவயவங்களா இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த சபையினுடைய தலையாய நோக்கம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஏன் நம்ம சர்ச்சுக்கு வரோம் அதை சொல்லுங்க. ஏன் சர்ச்சுக்கு வரோம்? ஏன் தாய்மார் கூட்டம்? ஏன் சிறுவர்களுக்கான கூட்டம்? ஏன் வாலிபர்கள் கூட்டம்? ஏன் உபவாச கூட்டம்? ஏன் ஞாயிறு ஆராதனை? வாட் இஸ் த பர்பஸ்? இதனுடைய நோக்கம் என்ன? நீங்க நிறைய சொன்னீங்க, ஆனா ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? இது எல்லாமே செய்வதற்கான ஒரே நோக்கம், இந்த சபையானது கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.